ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோர விபத்தில் மகள் பலி, தந்தை படுகாயம். சட்டத்தரணிக்கு ஆபாச படங்களை அனுப்பிய நபருக்கு விளக்கமறியல். ஜனவரி முதல் ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு. இறக்குமதி செய்யப்படும் அதிசொகுசு வாகனங்கள் தொடர்பில் வெளியாகிய முக்கிய அறிவிப்பு. கனடா விசிட்டர் விசா தொடர்பில் அதிர்ச்சி தகவல். காலியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் இளம்பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஜக்கலமுல்ல ஹாரகொட பிரதேசத்தில் நேற்று குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் மீது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மற்றும் மகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் மகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் கடமையாற்றும் சட்டத்தரணி ஒருவருக்கு ஆபாசமான புகைப்படங்களை அனுப்பிய நபரொருவரை செப்டம்பர் 5 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பிரதான நீதவான் திலினி கமகே நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார். பெண் சட்டத்தரணியினால் கணினி குற்றப்பிரிவில் செய்த முறைப்பாட்டை அடுத்து ஹம்பஹாவை சேர்ந்த எஃப் குமார் என்ற சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பாலியல் செயல்களில் ஈடுபடும் காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை சட்டத்தரணிக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பியதாக முறைப்பாட்டாளர் பெண் சட்டத்தரணி முறைப்பாடு செய்துள்ளார். அதேவேளை ஆபாச காணொளி புகைப்படங்கள் அனுப்பியவருக்கு குறித்த பெண் சட்டத்தரணி ஹம்பஹா நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வரவு செலவு திட்டங்களுக்கேற்ப ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில் அரசு சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகள் களையப்பட்டு 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 55,000 ரூபாவாக உயர்த்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தயாரித்துள்ள வரவு செலவு திட்டங்களுக்கேற்ப தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைகளினூடாக ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க உள்ளதாக சுசில் பிரேமஜயந்த குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பள அதிகரிப்பு நியாயமானது என அரசாங்கம் கூறுவதாகவும் கல்வி அமைச்சர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். போலியான முறைகளில் இலங்கைக்கு அதிநவீன சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்ய உதவிய சுங்க அதிகாரிகள் மற்றும் அந்த வாகனங்களை பதிவு செய்வதற்குதவிய மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுத்த மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளை உடனடியாக விரிவான விசாரணை நடாத்தி கைது செய்யுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை குழுவிற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் இரகசிய மற்றும் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை சுங்க அதிகாரிகளால் அனுமதிக்கப்படாத சொகுசு ஜீப்கள் உட்பட பல வாகனங்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட உள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்ற வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் வருவோருக்கு அங்கிருந்து வேலை விசாவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதற்கான கால எல்லை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. விசிட்டர் விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் 2025 பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்கால குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது. விசிட்டர் விசா மூலம் கனடாவுக்கு அதிகளவான ஈழத்தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.